வெல்கம் டு ஜிபி கிரிஷா ஆரி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம சமிக்கி ஸ்டிச் எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து நான் ப்ளவுஸில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணி அதாவது பேக் நெக்குக்கு அந்த சமிக்கி நெக் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேக் நெக் அப்படிங்கும்போது ஒரு 3 லைன் 4 லைன் ஆகுது நம்ம ஜரி ஒர்க்கு கொடுக்கணும். இது நான் வந்து சில்வர் ஜரியில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம சில்வர் ஜரி வச்சு தான் சாரீ இருக்குது, அதனால் கோல்டு இருந்தால் கோல்டு ஜரி யூஸ் பண்ணுவோம். சில்வர் கலரில் இருக்கிறதுனால பார்டர் நம்ம சில்வர் ஜரி யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டா தான் நம்ம டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணையில் அந்த நம்ம கொடுத்துருக்க பீட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அடிபடாமல் இருக்கும் அவங்க ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், ஒரு சமிக்கி எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சமிக்கி எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் பீட்ஸ் மாதிரி ஒரு 4-5 நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டைம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கொடுத்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சமிக்கி லைன் கொடுத்து அந்த என்ன கலர் சாரியோ அந்த கலரில் வந்து நம்ம சமிக்கி வச்சு யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பக்கமாக ஒன் சைடாக இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு பார்டர் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே கன்டினியூ பண்ணி நம்ம பீட்ஸ்க்குலாம் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே கன்டினியூ பண்ணி போகக்கூடாது. சமிக்கியை பொறுத்த வரைக்கும் அதுதான். பாருங்கள், இது அப்படியே கன்டினியூ பண்ணி போகிறோமா, இது வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக தெரியும். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி நம்ம அந்த ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம இந்த பக்கம் கொண்டாந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்தோமோ ரைட் சைடும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு மாதிரி மேலேருந்து கொண்டு வரணும். இப்போ நான் வந்து அப்படியே கன்டினியூவாக கொண்டாந்துருக்கேன். நம்ம நேரில் பார்க்கும்போது அது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு மாதிரியாகவும் ரைட் சைடில் இருக்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரியும் இருக்கும் சமிக்கி. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது எப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா. இப்படி நம்ம கொடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும் சமிக்கியெல்லாம். நமக்கு சில்வர் கலர் அவ்வளோக்கு தெரியல, அது வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிளாக்கிஷாக தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். இதை கன்டினியூ பண்ணி கொடுக்கூடாது. சமிக்கியில் இதுதாங்க மெயினான ஒரு திங்கு. இந்த பக்கம் அப்படியே கன்டினியூ பண்ணிவிட்டு போகக்கூடாது. கீழே வந்து அந்த டிசைன் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டாந்து கீழே அந்த ஷார்ப்போடு நிப்பாட்டிக்கணும். இந்த ஷார்ப்பை நிப்பாட்டிட்டு மறுபடியும் இப்படி கன்டினியூ பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரைட் சைட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு வரணும். இப்போ இதை நான் பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ரைட் சைடில் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு வரேன். சமிக்கியில் எப்பயுமே நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போடும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நீட்டு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் சேமாக வந்திருக்க மாதிரி இருக்கும். சமிக்கியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, டைரெக்ஷன் கரெக்டாக வச்சு பண்ணோம்னா அதோட லுக்கு நீட்டாக இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு இதாக எடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு எடுத்தால் தான் ஒவ்வொரு சமிக்கும் தனியாக தெரியும். இப்போ 4-5 ஒரே இதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு மொத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது தனித்தனியாக தெரியாது. ஒவ்வொன்றா எடுத்து பண்ணும்போது அப்படியே அந்த காசு மாலையில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் ஆகும். இதே கோல்டு கலர் சமிக்கியில் பண்ணால் காசு மாலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க, ரொம்ப நீட்டாக. இப்போ இந்த பிளேஸ் நான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ண பீட்ஸ் எப்படி கன்டினியூ பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கன்டினியூ பண்ணால் நீட்டாக வராது. நீங்கள் வேணால் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, ஹாப்பிங்க. ஆனால் எனக்கு அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது, இருந்தால் சமிக்கி வேறு கலரில் தெரியும்.
இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் முடிச்சுட்டு அது அவுட்லைன் வந்து டபுள் ஜரி த்ரெட்டு கொடுக்குறேன். அப்போ தான் ஒரு கரெக்டாக நீட் லுக்கிங்காக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஜரி த்ரெட்டும், அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எண்டிங்கில் இந்த மாதிரி லைன்ஸாக ஒரு பீடு கொடுத்தோம் அப்படின்னாலும், ஒரே லைனாக பீட் கொடுத்தனாலும் அவுட்லைனில் இந்த ஜரி த்ரெட்டு கொடுக்கும்போது நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கிளாஸியாக இருந்துச்சு, கிளாஸ் லுக்கு காட்டுச்சு. ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு 300ல் இந்த மாதிரி பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நமக்கு சீக்கிரமும் இந்த வேலை முடிகிற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பலாம் வந்து இழுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஸ்டிச் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.